உங்க ஃபோன்ல இத சர்ச் பண்ணீங்கன்னா, உங்க கிராமத்துக்கு தேவையான எல்லா வசதியும் கிடைக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அந்த மாதிரிலாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. அட ஆமாங்க. உங்க கிராம மக்கள் மீது உங்களுக்கு அக்கறை இருந்துச்சுன்னா, அதெல்லாம் இல்லைங்க. இல்ல. மறக்காம இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் எந்த டிவைஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் கூகுளை ஓப்பன் பண்ணிக்கிங்க. ஓப்பன் பண்ணதும் அதில் கிராம சபா அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி சர்ச் பட்டனை கொடுத்தீங்கன்னா நீங்கள் கட்டக்கூடிய குடிநீர் வரி, சொத்து வரி, இது போல் எல்லா கர்மமும் இங்கே தான் இருக்கு. அதில் ஃபஸ்ட்டாக வர ஆப்ஷனை கிளிக் பண்ணி உள்ளே போய்க்கிங்க. உள்ளே போனீங்கன்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அக்கௌண்டிங்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் அக்கௌண்டிங் என்ட்ரி வைஸ் ரிப்போர்ட் அப்படின்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா செகண்டாக ஒரு ஆப்ஷன் ஷோ ஆகும். அதாவது கேஷ் புக் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி ஷோ ஆகும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஃபஸ்ட்டே மந்த் வைஸ் பக்கத்தில் ஸ்கீம் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் மந்த் வைஸாகவும் செக் பண்ணிக்கலாம், இல்லை ஸ்கீம் வைஸாகவும் செக் பண்ணிக்கலாம். நாம் இப்போ மந்த் வைஸ் தான் செக் பண்ண போகிறோம். ஸோ மந்த்தை கிளிக் பண்ணிவிட்டு 2023-24 கிளிக் பண்ணிவிட்டு நாம் எந்த டிஸ்ட்ரிக்ட்னு கேட்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு டிஸ்ட்ரிக்டில் எந்த பஞ்சாயத்து, வில்லேஜ் பஞ்சாயத்தா, டவுன் பஞ்சாயத்தா அப்படின்ற ஆப்ஷன்லாம் கேட்கும். நாம் வந்து வில்லேஜ் பஞ்சாயத்து அப்படின்றதுனால அதை கொடுத்துட்டு அடுத்தது பிளாக், அதாவது உங்களுடைய தாலுக் கேட்கும். அந்த தாலுக் செலக்ட் பண்ணிங்கன்னா ஒவ்வொரு தாலுக்காலையும் இருக்க ஒவ்வொரு கிராம பஞ்சாயத்து ஊராட்சியோட நேம் வந்து அதில் ஷோ ஆகுங்க. நீங்கள் எந்த கிராம பஞ்சாயத்தில் வரீங்க, அதாவது எந்த ஊராட்சியில் வரீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இதை பண்ணதும் 2023-24 எந்த மந்த்துக்காக நீங்கள் வந்து செக் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்கும். அதை செக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற கேப்ஷா கோடு வந்து நீங்கள் அதில் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை டைப் பண்ணி நீங்கள் கெட் ரிப்போர்ட் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா போதும், உங்களுக்கு உங்கள் ஊராட்சியில், உங்கள் பஞ்சாயத்தில் இதுவரைக்கும் கவர்மெண்ட் தரப்புல இருந்து எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, ஒன்றும் பண்ணல, அதே தான் அவங்களுக்கு போய் சொல்கிறேன். எந்தெந்த திட்டம்லாம் கொண்டு வந்திருக்காங்க, அதுக்கு இவங்க எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, உங்கள் வரி பணத்தில் இன்னும் எவ்வளவு இருக்குது அப்படின்ற எல்லா விதமான விஷயமும் அதில் வந்து ஷோ ஆகுங்க. ஓகே ப்ரோ, இதனால் நம்ம கிராமம் எப்படி வளர்ச்சி அடையும் நீங்கள் அப்படி கேட்டிங்கன்னா, இயருக்கு 4 முறை கிராம சபை மீட்டிங் நடக்கும். நம்ம கிராம பஞ்சாயத்தில் ஒரு மாதத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணுறீங்க, ஆனால் எந்த ஒரு திட்டமும் எங்களுக்கு சேரலை அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். நீங்களும் உங்கள் கிராம மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.